சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்னையும் உன் வீட்டுக்காரையும் பாக்குறதுக்காக உன் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன், அதான் கேட்டேன். இன்னும் 2 நாள்ல போயிடுவா. நல்லதுமா, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க சார், டீ சாப்பிட்டு போலாம். ஓ அப்படியா, சரி. நீ நல்லா டீ போடுவ, உன் கையால டீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போட்டு எடுத்துட்டு வாமா, சாப்பிடுறேன். அக்கா, இப்ப ஏன் அவருக்கு டீ குடுக்கறேன்னு சொல்லி உட்கார வச்சிருக்க? ஏன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ குடுக்க கூடாதா? அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் இருக்குல்லக்கா. மாமா வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே? அவங்க வர நேரத்துல ஓனர் இருந்தாருன்னா இந்த வீடு நம்ம சொந்த வீடு இல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதா? ஓ, இப்ப இதுதான் உங்களுடைய கவலையா? அதுக்கு இல்ல, நீ வேணும்னு தான் அவரை டீ குடிக்க சொல்லிருக்க. அப்படி சொன்னா என்னடி தப்பு? என்னக்கா நீ இப்படி பேசுற? நாங்களே அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருக்கோம். நீ இப்படி சாதாரணமா பேசிட்டு இருக்க. ஹவுஸ் ஓனரை அவங்க பாக்கட்டும். இவரை வச்சாவது எல்லாம் உண்மை இன்னைக்கு அவங்களுக்கு தெரியட்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். செல்வம், ஸ்லோவா போடா. ரெமி விளையாடிட்டு இருக்கல, ஜெர்க்காவுது. என்ன பிரச்சனைக்காக போயிட்டு இருக்கோம்? சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. செல்வம், நம்ம போறது மகா வீட்டுக்குடா. அங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. ரம்மி விளையாடுனா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். புதுசு புதுசா ஐடியா தோணும். உனக்கு ஏதாவது உதவும்ல? பேசாம வாங்கப்பா. பா, நம்ம வண்டி ஏன்பா ஓரமா நிக்குது? சரி சரி, நிறுத்து பாப்போம். என்ன கௌரி? என்னமா நடு ரோட்ல நிக்க? ஏண்டா, உடம்பு சரியில்லாதவங்கள பாக்க போறோம், வெறும் கையோட போக முடியுமா? பழம் ஏதாவது வாங்கிட்டு வாடா. கதிரங்க, அவன் ஃப்ரெண்டு குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, போன் வந்துச்சு, நான் பாத்துட்டு வந்துடுறேன்னு போயிருக்காண்டா. சரி இங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி சீக்கிரம் வாடா. சரி, அதுக்குள்ள நம்ம ஒரு ஆட்டத்தை போடுவோம். அம்மா, இவ்ளோ நேரம் அப்பாவும் புள்ளையும் ஏதோ கிசுகிசுன்னு ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க இங்க வாங்க. இவ வேற உயிரை வாங்குறா. வாங்க. என்ன கௌரி? நம்ம வெண்ணிலா சொல்றா, நீங்களும் செல்வமும் அடிக்கடி குசுகுசுன்னு தனியா போய் ஏதோ பேசிக்கிறீங்களா? செல்வத்துக்கும் மகாக்கும் ஏதோ பிரச்சனை மாங்கறா. நிஜமாவே செல்வத்துக்கும் மகாக்கும் ஏதாவது பிரச்சனையா? அச்சோ, செல்வத்து கூட பழம் வாங்க போயிருக்கலாமோ, இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே. என்ன அமைதியாவே இருக்கீங்க? நான் கேக்குறது உங்க காதுல விழுதா இல்லையா? என்ன கேட்ட? இல்லம்மா, அப்பாக்கு பிள்ளைக்கு நடுவுல என்னமா ரகசியம் இருக்க போகுது? அதோட அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துட போகுது? வெண்ணிலாக்கு வேற வேலை இல்ல, எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ அப்படியா? இல்லங்க, எனக்கும் வெண்ணிலா சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா சம்மந்தியம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ நல்லாதான் இருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே மகா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. மத்தியானம் சாப்பிட்டாளா இல்லையானே தெரியல, ராத்திரி சாப்பிடவே இல்ல. சொல்லாம கொள்ளாம அவ கிளம்பி போயிருக்கானா, செல்வத்துக்கும் மகாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து அதுல கிளம்பி அவ போயிட்டாளா? என்ன முழிக்கிறீங்க? செல்வம் பழம் வாங்கிட்டு வந்துட்டான். உன் ஆராய்ச்சி எல்லாம் மகா வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோ. இப்ப பழத்தை வாங்கிட்டு வண்டியில ஏறு. குடிங்க, வண்டியில இருங்க, போங்க. போ. வாங்கப்பா. செல்வம், செல்வம் இங்கோ. என்னப்பா, உட்காருங்கப்பா, போலாம், டைம் ஆகுது. அவங்க கார் முதல்ல போட்டோம், அப்புறமா நான் விஷயத்த சொல்றேன். செல்வம், நீ பழம் வாங்க போன கேப்ல ஒரு கேம் போடலான்னு கார் பக்கத்துல போன. உங்க அம்மா என்கிட்ட வந்து, நீங்களும் உங்க புள்ளையும் தனியா பேசுனீங்களே, என்ன ரகசியம் பேசுனீங்க? மகாக்கும் உன் புள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நான் எதுவும் சொல்லல. ஆனா அவ நம்ப மாட்டேங்கிறாப்பா. அவ உன் மாமியார நல விசாரிக்க வரல, மகா எதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு வேவு பார்க்க தான் வரா. இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன நடக்குதோ நடக்கட்டும்பா, அவ்வளவுதான். உட்காருங்க, கிளம்பலாம்.
என்னம்மா வாசல்ல போய் அடிக்கடி பார்த்துட்டு வர, யாராவது வரேன்னு சொன்னாங்களா? ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்க, அதான். ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அது வண்டியில வந்துட்டு இருப்பா. வரட்டும். சரி சரி. டீ ரொம்ப நல்லா இருக்குமா? ஆக்சுவலா எனக்கு உங்களை வீட்டை காலி பண்ண சொல்றதுக்கு மனசே இல்லை. பணம் தேவைப்படுது, அதனால தான் விற்கிறேன். பேப்பர்லயும் ஆடு கொடுத்துருக்கேன். 75 lakhs ஆஃபர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீட்டை வாங்குற ஐடியா இருந்தா சொல்லுங்க. ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் பாத்துக்கலாம். 60 lakhs கொடுத்தாலும் போதும். நான் உங்க பேருக்கு வீட்டை மாத்தி கொடுத்துறேன். யோசிச்சு சொல்லுங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். தெரிஞ்சவங்களுக்கே வீட்டை கொடுத்தேன்னு சந்தோஷமா இருக்கும். என்ன மகா சொல்ற? அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க சார் போறது? எங்க நிலைமை தான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க வேற யாரையாவது பார்த்து வித்துருங்க சார். இல்ல சார், நாங்க முயற்சி பண்றோம். கொஞ்சம் டைம் கொடுங்க.